அந்த பணம் மட்டும் எப்படி கிடைக்கிது அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. ஏன்னா கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் நானும் ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் வந்து ஃபோட்டோ வீடியோவாக நான் ஆதாரமாக போடல. காரணம் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் பார்த்து தான் நான் செய்யலை. இந்த கேபிஐ பாலா அந்த தம்பி வந்து என் உடன் பிறவா தம்பி, அது எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னது அன்னைக்கு அவர் வந்து தேட்டரு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரமும் 8-10 படம் ரிலீஸ் ஆகுது. நிறையா படங்களுக்கு தேட்டரு கிடைக்கவே தான் இல்லை. அதனால் நான் அதை தான் குறிப்பிட்டு சொன்னேன். நிறையா படங்களுக்கு தேட்டரு கிடைக்கலப்பா, ஆனால் நீங்கள் இந்த தம்பியோட படத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு தான் நான் சொன்னது. ஆனால் இன்றைக்கி அந்த தம்பியை ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரான், தன்னால் முடிஞ்ச உதவியாக மக்களுக்கு செய்துட்டு வரான். ஆனால் அந்த தம்பியை வந்து சர்வதேச தீவிரவாதி, கைக்கூலி ஆமாம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு வரோம். அந்த பாலாக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சொல்கிறேன், பாலா தம்பி, உனக்கு எதனா உதவி வேணும்னா என்கிட்ட கேளு. என் உயிரை பணைய வைத்து உனக்காக என்ன உதவி வேணுமோ அதை நான் செய்கிறேன், சரியா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொன்னது தான், குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டே உங்களுடைய நற்பணியை செய்துட்டே வாங்க. ஆனால் எனக்கு இன்னமும் ஒரு டவுட்டு, அந்த பணம் மட்டும் எப்படி கிடைக்கிது அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. ஏன்னா கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் நானும் ஒன்று வச்சுருக்கேன். நானும் என்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்துட்டு வரேன். அதை நான் வந்து ஃபோட்டோ வீடியோவாக நான் ஆதாரமாக போடல. காரணம் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் பார்த்து தான் நான் செய்யலை. போன வாரம் கூட இவனுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டினேன். அதை கூட இப்போ நான் கூகுள் பேயில் காட்டலாம். வேணாம், அதை காட்டினா மட்டும் நான் கூல் சுரேஷ் நல்லவன் வல்லவன்னு பீச்சில் வந்து எனக்கு ஒரு செலவு வைக்க போகிறீங்களா, சமாதி வைக்க போகிறீங்களா? இல்லை. அதனால் பரவாயில்ல, நான் செய்த உதவி வெளியில் தெரியாமல் இருக்குது. இந்த தம்பி லீ சினிமா கார்த்திக் கூட தெரியும், இல்லைன்னு சொல்லுங்கள் மைக்கு மேலே சத்தியம் பண்ணி. ஏன்னா அவர்லாம் வீடியோ எடுத்து போட்டவர் தான், பார்த்தவர் தான். இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி புகழ்ச்சி வேணாம். பாலா தம்பி நல்லா இருக்கட்டும், அவரோட நல்ல விஷயங்கள் இன்னமும் சிறந்து விளங்கிக்கிட்டே இருக்குன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் பாலா தம்பிக்கு செய்துட்டு தான் இருப்பேன், சரிங்களா? என்னது ஏங்க, நான் சினிமாக்காரன். நான் என்ன சொன்னேன்? அவன் சர்வதேச தீவிரவாதி, அவன் வீட்டில் போய் ரைடு போங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொன்னேன்னா? இல்லை இதை தான் நான் சார் நான் இப்பவும் கேட்டேனா இல்லை சார், பணம் உனக்கு எப்படா கிடைக்குது என்ட்டு? ஏன்னா உங்களை மாதிரி சேனலுக்கு நானும் பேட்டி கொடுக்குறது என்னை கூப்பிடுறீங்க, எதுனா செலவுக்கு காசு கொடுக்க, ஐயோ தலைவா நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் தலைவான்றீங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மட்டும் எப்படி அதை சொல்லுங்க? அதை சொல்ல மாட்டீங்களா? பெரிய அதை தான் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய சேனல்லையும் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க, எதுனா செலவுக்கு எதுனா கொடுங்க, ஐயோ நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றீங்க. அப்போ எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? சொல்லுப்பா தம்பி கார்த்தி, நீ உயர்ந்தவன் வளர்ந்தவன், உனக்கு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் வெள்ளைக்காரி வச்சுருக்கீங்க, ஒரு முதிர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள மாண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்குது, அதை வச்சு சொல்லுங்கள் சார். நீங்கள் என்னையை பற்றி தப்பாக ஏதோ ஒன்று போட்டுட்டு வரீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் சேனலுக்கு என்ன பேட்டி கேட்குறீங்க, உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கும்போது அந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் கணக்கில் போகுது, லட்சக்கணக்கில் போகுது. என்ன போலதான் இருவா அது யாரோ அவங்க எதிர்கட்சியாக இருக்கும், ஏன்னா ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. வியூஸ் நல்லா போகுது, ஆனால் எனக்கு எதனா செலவு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த தம்பி கேட்டால் மட்டும் கொடுக்குறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த தம்பி நல்லது பண்ணுறேன், நான் வேணான்னு சொல்ல, இப்போவும் சொல்கிறேன், நான் பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த டெக்னிக் எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தியேட்டர் வாசலில் நான் பிச்சை எடுக்காம அதே மாதிரி நானும் சம்பாரிச்சு நான் ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன், விருப்பப்பட்டால் ட்ரெயின் வாங்கி தரேன், நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ளைட்டு வாங்கி தரேன். வேணாம் நான் சொல்கிறேன், அது மட்டும் கொடுக்க மாட்டேன். கப்பல் வாங்கி தரையா, வேற என்னென்ன வேணும் சொல்லு, எல்லாமே வாங்கி தரேன். கப்பல் வாங்கி தரேன், ட்ரெயின் வாங்கி தரேன். ட்ரெயினில் வந்து 1000 பேர் போகலாம், நல்லா சொகுசாக போகணும்னாக்க 200-300 பேர் போகிற மாதிரி ஃப்ளைட் வாங்கி தரேன், ஒரு 500 பேர் போகிற மாதிரி கப்பல் வாங்கி தரேன். வேணாம் நான் சொல்கிறேன். ஆனாவன்னாக்க நான் தான் ஏதோ சொன்னேன்னு சொல்லி நான் சொன்னேன்னா எதுனா சொல்லுங்கப்பா. என்ன வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ட்விஸ்ட் அடிச்சு போட்டு விட்டுறீங்க. நான் ஏதோ விஜய் சார் என்னோட உடன் பிறவ அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டு விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டு விஜயை தாக்கிய கூல் சுரேஷ்னு போட்டு விட்டுறீங்க. சொல்லுங்க, என் மேலே எதுனா தப்பு இருக்கா? சொல்லுங்கப்பா. நீங்களே எதுனா ஒன்று போட்டு விட்டு பத்தாதுக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்,
உங்களோட இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நல்லா போகணுன்றதுக்காக எவன சம்மந்தமே இல்லாதவன்லாம் டேய் கூல் சுரேஷ் வரியா ஒண்டிக்கு ஒண்டி எனக்கு என்ன உங்க கூட சண்டை போடுற வேலை. நான் இப்பவும் சொல்றேயா, பாலாக்கு மட்டும் இல்ல, புரியுதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், பிரதமர் மோடி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், விஜய் சாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். காரணம், நான் சினிமாக்காரன். இந்த பக்கமும் அடிப்பேன் ஜால்ரா, அந்த பக்கமும் அடிப்பேன் ஜால்ரா, இந்த பக்கமும் அடிப்பேன் ஜால்ரா, அந்த பக்கமும் அடிப்பேன் ஜால்ரா. நீ சான்ஸ் கொடுத்தா நான் அடிப்பேன் ஜால்ரா, நீ அரசியல்ல சீட்டு கொடுத்தா நான் அங்கேயே அடிப்பேன் ஜால்ரா. இந்த மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன். உன்னால சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னாக்கா, உண்மையை மட்டும்தாங்க நான் பேசிட்டு போவேன். சினிமா பாக்குறீங்களா, பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு போங்க, புரியுதா? நீங்க அஜித் பெருசா, விஜய் பெருசா, ரஜினி பெருசா, கமல் பெருசா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு சோத்துக்கு வழியெல்லாம் போகாதீங்க. நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தம்பி நீங்க தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க. அப்ப நான் ஏமான்னு கேட்டேன். தம்பி நீங்க வீடியோ போடுறது எங்களுக்கு நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு என் வீட்டுக்காரு வேலைக்கு போக மாட்டான், வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, சோத்துக்கு வழி என்ன? நடிகர் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, அரசியல்வாதி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, நாங்க சோத்துக்கு என்ன தம்பி பண்றது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, யாரு பக்கம் நியாயம் இருக்கு? தயவு செஞ்சு சொல்றேன், அரசியல்வாதியும் சரி, சினிமாக்காரங்களும் சரி, அரசியல்வாதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடு.